ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆல்ரவுண்டர் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த குரூப் 4 ஆல்ரவுண்டர் சீரீஸை 4 லெவலாக வந்து பிரிச்சுருப்போம். முதல்ல லெவல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஃபவுண்டேஷனில் ஆரம்பித்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பேசிக் கான்செப்ட் வந்து கவர் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக அனிமேஷன், ஷார்ட்கட், கதை, கான்செப்ட் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து எல்லா கான்செப்டையும் படித்து முடிச்சிடலாம். லெவல் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக்கு படிக்கணும், பிடிஎஃப் படிக்கணும், இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிலே கம்ப்ளீட்டாக எல்லா கான்செப்டும் ஈஸியாக கதை மாதிரி வந்து புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஓவரால் சிலபஸில் 30% முடிச்சிருப்பீங்க. அடுத்தது லெவல் 2. ஸோ லெவல் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸாக டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ முதல்ல லெவல் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 டேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த லெவல் 1 நீங்கள் வந்து டெய்லி வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. லெவல் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக கம்ப்ளீட்டாக ஜிஎஸ், ஆப்டிடியூட், பொது தமிழ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து அதுக்கான வீடியோ, அதுக்கான பிடிஎஃப், சமச்சீர் மெட்டீரியல், நோட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லெவல் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸை வந்து கவர் பண்ணிடுவீங்க. அடுத்து லெவல் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரவுண்டர் டாஸ்க். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மெயினாக நமக்கு வந்து கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு சமச்சீர் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் புக் சோர்ஸு, இந்த ஓலைச்சுவடி இந்த மாதிரி. ஸோ வந்து புக்குக்கு வெளியே கேட்கக்கூடியது இந்த மாதிரியான எல்லா டேட்டாவும். ஸோ இந்த லெவல் 3 உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைன் பை லைன் குவிஸாகவே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ லெவல் 1 வீடியோ மட்டும் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. அங்கே வந்து புக்கோ பிடிஎஃபோ வேண்டாம். லெவல் 2 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ, மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல், நோட்ஸு, டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். இந்த லெவல் 3 கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக குவிஸை மட்டும் அட்டெண்ட் பண்ணிருந்தாலே வந்து போதும். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்கில் ஒரு டாஸ்க் வந்து ஆர்டிக்கல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குவிஸாக வந்து கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ஆர்டிக்கல், 10 ஷார்ட் வந்து வரும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஆன்சரே தெரியாது. நீங்கள் அட்டெண்ட் பண்ணி முடிச்சோன்னா கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இந்த மாதிரி வந்துடும். அப்போ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இதுக்கான ஆர்டிக்கல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிடுவீங்க. இப்போது உங்களை அதே கொஸ்டினை குவிஸாக மறுபடியும் ஒரு 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நம்ம ரீஅட்டன் பண்ண சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குவிஸை அட்டன் பண்ணியே எல்லா ஆர்டிக்கலையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. அப்படி தானே? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ஒரு டைம் குவிஸை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வந்து தெரியாமல் இருக்கும். அதே டேட்டாவை 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக குவிஸை அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க்கு இப்போ நம்ம அதை வந்து இன்னும் அப்டேட் பண்ணி ஆல்ரவுண்டர் டாஸ்க்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கும் இருக்கும், ஆல்ரவுண்டர் டாஸ்க்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் டாஸ்க்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரிப்பீட்டடாக அந்த குவிஸை மட்டும் ரீடேக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும், எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். அடுத்தது லெவல் 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் சீரீஸ். இது வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் ரிவிஷன், சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து உங்களுக்கு லெவல் 1க்கான பிளான். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அதுக்கான வீடியோ, அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லெவல் 1 முடிக்கும் போதே ஓவரால் சிலபஸில் 30% வந்து முடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ட்ராக்கிங் ஷீட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் வந்து அனுப்புவோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லியுமே ட்ராக் பண்ண உங்கள் ப்ராக்ரஸை நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸ் கார்டு, ட்ராக்கிங் கார்டு எல்லாமே வந்து கொடுப்போம். உங்களுக்கு இது போக டெஸ்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனாலிட்டிக்ஸ், அதாவது உங்களோட ரிப்போர்ட்டு, ரேங்க்கு, மொத்தம் எவ்வளோ பேர் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுறாங்க, உங்கள் ரேங்க் என்ன, இந்த மாதிரி வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து லெவல் 2க்கான பிளான். ஸோ லெவல் 1 பார்த்தோம் அப்படின்னா டே 15 வரைக்கும், டே 16லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெவல் 2.
ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய டாபிக். நம்ம இந்த டாபிக் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் தமிழ்லையும் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை சார்ந்த வீடியோஸ் அதையும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அப்படி நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து அந்த கதை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சார்ந்த மெட்டீரியல் ஸோ வந்து சமச்சீர் புக்கில் இது வந்து 6th to 12th வரைக்கும் அங்கங்கே இருக்கும். நம்ம அதை ஃபுல்லாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்க வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃபையும் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லெவல் 3 இதான் வந்து ஆல்ரவுண்டர் டாஸ்க்கு. ஸோ ஓவரால் இந்த சீரீஸில் உங்களுக்கு வந்து 1,00,000 கொஸ்டின் மேலே வந்து கவர் ஆகும். ஏன்னா நம்ம வந்து லைன் பை லைன் எல்லாமே வந்து குவிஸாகவே வந்து எடுத்துருந்தோம். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்கு படிக்க போர் அடிக்கும், தூக்கம் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு குவிஸை அட்டன் பண்ணியே சமச்சீர் புக்கை லைன் பை லைனாக படிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை ஃபுல்லாக குவிஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் பண்ணியிருப்போம். இதான் உங்களுக்கு வந்து லெவல் 3 ஆல்ரவுண்டர் டாஸ்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செட் 1, செட் 2, செட் 3 அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். லைன் பை லைன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். அடுத்து லெவல் 4 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டே 61லேருந்து ஸோ அந்த நீங்கள் பிளானை ஸ்டார்ட் பண்ணால் 61வது நாள்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட். ஸோ எக்ஸாம் எப்போ வருதோ அந்த எக்ஸாம் வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி நம்ம வந்து கன்யூஸாக ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்போம். ஸோ நீங்கள் வந்து சேம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயத்தில் நீங்கள் அந்த ஆல்ரவுண்டர் டாஸ்க்கு லெவல் 3 டாஸ்க்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக அதுக்கான ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2,000 அதாவது 3,000 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா 1,499 வந்து கொடுத்துருக்கோம். அது போக நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆப்பில் தீபாவளிக்கான கூப்பன் கோடு வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு 100 ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஜாயின்ட் இன் ஆல்ரவுண்டர் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணி அப்போ நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் எல்லா அப்டேட்ஸும் ரெகுலராக வந்து அனுப்புவோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோர் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதும் முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் கீழே அந்த ஸ்டோர் ஆப்ஷன் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரவுண்டர் சீரீஸ் குரூப் 4 ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,499 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக தீபாவளி 100 அதாவது 100 பேருக்கு இந்த கூப்பன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து இன்னொரு 100 பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து பைனோ கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கண்டென்ட் எல்லாமே இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. ஸோ முதல்ல வந்து இங்கே ஷெட்யூல் பிடிஎஃப் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டேட் ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இந்த நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு October 23 வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ October 23 பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1ல் டெஸ்ட் 1 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணி இப்பவுமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து October 9 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த October 9 பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா சீட் வந்து ஃபில் ஆகிட்டு. ஸோ வந்து இதில் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதுலேயே வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் குறிப்பிட்ட டைமில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், குறிப்பிட்ட நாளில் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட் டேயில் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறோம், ஸோ வந்து எக்ஸாக்டாக இந்த டைமில் அட்டன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் வந்து கேட்பீங்க. ஸோ எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட் டைம் தான் நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.